மக்களே, பிக் பாஸுக்கான அப்டேட்ஸ் எல்லா இடத்துலயும் தீவிரமா வர ஆரம்பிச்சிருக்குது. வேற மாதிரி போயிட்டு இருக்கு. தெலுங்கு பிக் பாஸ்னா தசாவதாரம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மலையாளத்தை பாத்தீங்கன்னா சாணக்கியாவோட தந்திரம் அப்படின்ற மாதிரி சீசன் 8 ஹைலைட் பண்றாங்க. காமன் மேன் அப்படின்ற மாதிரி பொதுமக்களின் ஒரு குரலாக பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அங்க ஹைலைட் பண்றாங்க. தமிழ் பிக் பாஸோட கான்செப்ட் என்ன? தமிழ் பிக் பாஸ் எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்ற எந்த அறிவிப்பும் எந்த அப்டேட்டுமே தெரியல. ஆனா அதை தாண்டி ஒரே ஒரு அறிவிப்பு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல கிடைச்சிருக்குது. என்னன்னா, சீசனோட டேட்டை ஹாட் ஸ்டார்ல உறுதிப்படுத்திட்டாங்க. அதை பத்தியும் நிறைய சம்பவங்களை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு ஐக்கும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம பாக்குறவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்கிறேன். ஸோ வீடியோக்கு லைக்கை போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை பண்ணிருங்க கைஸ். நானும் பல வாட்டி சொல்றேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 10க்கான ப்ரோமோ இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. முதல் முறையாக அந்த டைலாக்கே இல்லாம வெறும் ஒரு பாட்டு மூலியமா ஒரு ப்ரோமோவை டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழில் முதல் முறை. ஆனா அந்த ப்ரோமோ என்ன பொறுத்தவரை அந்த ப்ரோமோ நல்லா தான் இருந்துச்சு. அந்த டான்ஸ் கொரியோகிராஃபர் பின்னாடி ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், ஆடியன்ஸ் ஒரு கண்டஸ்டன்ஸுக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிற ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சிருந்தாங்க இல்லையா? அது நல்லாவே இருந்துச்சு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த எலிமினேஷன் கார்டு, அப்புறம் அவங்களுக்கு அந்த இது பண்றது, அப்படி வேண்டதுல இருந்து நிறைய பின்னாடி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றன்ற நபருக்காக ஒரு பிரோஜனம் இல்லை. அவங்க வெளியே அந்த கண்டஸ்டன்ஸ் இவங்களுக்காக ஏதாவது பண்ண போறாங்களா, எது பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இவங்களோட டைமை ஒதுக்கி அந்த ஷோ மேல எந்த அளவுக்கு பாக்குறாங்கன்றத அழகா காமிச்சிருந்தாங்க. ஆனா என்ன, அந்த ஷோல விஜய் சேதுபதியோட கெட்டப்பும் அந்த ட்ரெஸ்ஸும் அந்த அளவுக்கு பெருசா சூட் ஆகல. அதுலயும் வேற சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? 1 நினைச்சா 10 நடக்கும்ன்றதுதான் இந்த டேக்லைன், சீசன் 10க்கான டேக்லைனு. ஸோ ஆல்ரெடி என்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ் கடந்த 2-3 சீசனா வந்துட்டு இருக்காங்க தமிழ் பிக் பாஸ்ல. குறிப்பா கம்பேர் டு மலையாளம், தெலுங்கு, கன்னடா அப்படின்னும் போது தமிழ் பிக் பாஸ் ஒரு பெரும் சரிவை சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்றதுதான் பாயிண்ட். ஏன்னா ஹோஸ்டும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு. வர கண்டஸ்டன்ஸ் இவங்க செலக்ட் பண்றது எல்லாமே வேற மாதிரி ரீலில செலக்ட் பண்றதால பிக் பாஸ் ஷோக்கும் ஒரு பெரும் பின்னடைவு போது. மக்கள் ஷோ மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே வேற மாதிரி குட்டி சோரா போயிட்டு இருக்குன்றது தான் பாயிண்ட். ஆனா இந்த சீசனும் மக்களோட நம்பிக்கை பெரும் வகையில இந்த சீசன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் டவுட் தான். அதன் அடிப்படையில தான் இந்த காமன் மேன் ஷோவுமே இப்ப டிராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா நெகட்டிவ் டிஆர்பி, நெகட்டிவ் ட்ரெண்டிங், நெகட்டிவா என்ன பண்ணுமோன்றதை மட்டும்தான் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. டேலண்டான ஷோக்கு தேவையான ஒரு அழகான ஒரு ஷோவை எடுத்துட்டு போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் பிக் பாஸ் தமிழ் டீம் கிட்ட இருக்கிற மாதிரி என் கண்ணில் பட மாட்டேங்குது. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ப்ரோமோவோட வியூஸுமே பார்த்தீங்கன்னா 11 லட்சம் தான் போயிருக்குது. மற்றதெல்லாம் அங்கே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லாம நடந்துட்டு இருக்கு தமிழில் அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதுல நேத்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா விஜய் சேதுபதி அந்த கோட் சூட் போட்டு ஒரு கதை சொல்லட்டா அப்படின்ற மாதிரி வராரு. கார்ல இறங்கி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாச்சு மெட்ராசின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுற ஒரு நபர், அவரு கூட பாத்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பிக் பாஸ் சீசன் 10க்கான கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுல நிறைய தகவல்களை அவங்க பரிமாறலாம். ஏன்னா ப்ரோமோல பெருசா டைலாக் செக்மெண்ட் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து வரல. இந்த இடத்துல இதை வச்சு அவங்க வெளிவுபடுத்தலாம், பதிவு பண்ணலான்ற மாதிரி முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுல விஜிஎஸ் ஏதாவது பேசுறாரான்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுல குறிப்பா அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஆமா, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஏதோ டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கல்ல, சொல்லி இருந்தே அது என்ன சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போயிட்டு ஜியோ ஹாட் ஸ்டார்ல பிக் பாஸ் தமிழ்ன்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அதுல டேட் ஒன்று போட்டிருப்பாங்க, சீசன் 10 ரிமைன்ஸ் அப்படின்ற மாதிரி. நீங்க ரிமைண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன். அது எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி அப்படின்ற மாதிரி நீங்க ரிமைண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அதுல எக்ஸாக்டா டேட்டை போட்டுட்டாங்க. இன்னும் அபிஷியலா ப்ரோமோல டேட் போடல, ப்ரோமோல மட்டும் டேட் போடல. பட் அந்த ப்ரோமோ விரைவில் வந்துடும். அதோடைய அப்டேட் தான் நேத்து விஜய்எஸ் அந்த ஒரு கொலாபரேஷனா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வெளியாக போகுது. இதுதான் தமிழ் பிக் பாஸோட ஒரு அப்டேட். அடுத்து நேரா தெலுங்கு பிக் பாஸுக்கு போவோம். இங்கிருந்து ஆந்திரா பக்கம் போவோம். ஆந்திரா தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 10. ஸோ தமிழும் தெலுங்கும் ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு மாசம் கேப் தான் அந்த பிக் பாஸுக்கு. இப்போ அது ரெண்டுமே ஒன்று சேர்ற நிலைமையில தான் இருக்கு. அதுல குறிப்பா அவங்களுடைய பிராண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 10 தசாவதாரம் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்றாங்க.
அதுல குறிப்பா நாகார்ஜுனோட மெயின் ப்ரோமோ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு காமனான ஒரு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போறாரு, டீ கடைக்கு போறாரு. டீ கடைக்கு போயிட்டு டீ கேட்கிறாரு. அண்ணா ஒரு டீ அப்படின்னு மாதிரி கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டீ கடைக்காரராகவே நாகார்ஜுனா இருக்கிறார். அவருடைய பேர் என்னன்னா விக்ரம் டீ மாஸ்டர் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து லெமனா, துளசியா, ஜிஞ்சரா, ஏலஞ்சியா, மின்டா, பிளாக் டீயா, கிரீன் டீயா, காஷ்மீரா, மசாலாவா, சினமனா மசாலாவா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்டினா ஏன்டி அப்படின்னும் போது வெரைட்டி, நீங்க தானே நிறைய வெரைட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெரைட்டி சாலா எக்ஸ்பெக்ட் చేసినవా அப்படி చేసినవకాదా அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா நீங்க தான் பிக் பாஸ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே, அதுதான் இது. ஸோ ஒரு டீ மூலியமா அங்க நிறைய வெரைட்டி, டீலே இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னா பிக் பாஸ்ல எத்தனை வெரைட்டி ஆஃப் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க, அந்த வெரைட்டியை நாங்க கொடுக்குறோன்ற மாதிரி லைனை அங்க மென்ஷன் பண்றாரு இடத்துல அந்த டீ ஷாப்ல. அடுத்து இன்னொரு நபர் போறாரு, என்ன பண்றாரு, ஒரு ஃப்ளவர் ஷாப்ல போயிட்டு என்ன கேட்கிறாருன்னா அந்த இடத்துல ஆபை ஃப்ளவரிஸ்ட், அது வந்து நாகார்ஜுனாவோட ரெண்டாவது கெட்டப். ஃபர்ஸ்ட் டீ கடைக்காரரு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் கடைக்காரரா. அவர் என்ன பண்றாரு, ஒரு ப்ரப்போசலுக்காக ஃப்ளவர் கேட்கும் போது ஆனா ஒக்க ரோஸ் இவாண்டி அப்படின்ற மாதிரி கேட்கிறார். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒக்கட்டி சாலது பிரேம தெளிய అంటే 10 ஐ மீன் ஒரு பெருசா அந்த இது சொல்லுவாங்களா பொக்கே மாதிரி, அந்த பொக்கேல இருக்கிற மொத்த ரோஸும் கொடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு ரோஸ் கேட்டும் போது உங்களுக்கு பிரேமம் காதல் சக்சஸ் ஆனா இந்த மாதிரி கொடுப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த ஒரு பூங்கொத்தை கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற பெண், ஸோ அவரு லவ் பண்ற அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிட்டு உடனே அந்த பொண்ணு வந்து இவருக்கு ரிங்க கொடுக்குறாங்க. ரிங்க கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நீங்க இதுதானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, பிக் பாஸ்ல சர்ப்ரைஸ் பாத்தீங்களா, அவரு ரோஸை கொடுத்தாரு, ரோஸை கொடுத்தோன்னே அந்த பொண்ணோட ரெஸ்பான்ஸ் என்ன, ரிங்கு எவ்வளவு ஃபாஸ்டா நடந்திருக்குன்ற மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு, சோ சர்ப்ரைஸ் தானே எதிர்பார்த்தீங்க, இப்போ பிக் பாஸ் வீட்டுல சர்ப்ரைஸ் ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல 10 வாட்டி அதிகமா இருக்கும், 10 டைம்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது இடத்துல பேசுறாரு. இதை பேசி முடிச்ச உடனே மூணாவது செக்மெண்டா ஒண்ணு காட்டுறாங்க. மூணாவது செக்மெண்ட் என்னன்னா அக்கம் பக்கம் வீட்டுல சண்டை. ஒரு லேடி வந்து மூணாவது வீட்டு லேடி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீட்டுல சண்டை நடக்கிறதுல, அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதுல என்ன கியூரியாசிட்டியா எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வரார், நியூஸ் ரிப்போர்ட்டர், அவர் தான் அஜய் ரிப்போர்ட்டர், நாகார்ஜுனோட மூணாவது கெட்டப். வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிராமாக்கோசம் பக்கத்து வீட்டு சண்டைலாம் நீங்க எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ இப்போ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம், நீங்களுக்கு டிராமா வேணும், சண்டையை பார்க்கணும், இதுதானே, ஸோ டிவி ஆன் செய், ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது டிவி ஆன் பண்ணு, பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போது போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிராமா 10 டைம்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி போறாரு நாகார்ஜுனா. ஸோ டீ கடையில அங்க வந்து நீங்க வெரைட்டி கேட்டீங்க, நிறைய வெரைட்டி, சர்ப்ரைஸ் கேட்டீங்களா 10 மடங்கு சர்ப்ரைஸ் ஃப்ளவர் ஷாப்ல, மூணாவது டிராமா கேட்டீங்க 10 டைம்ஸ் டிராமா அப்படின்ற மாதிரி சண்டை போடுற இடத்துல. இதை முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு ஸ்பாட்டுக்கு போறாரு. அந்த ஸ்பாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங் ஸ்பாட். அந்த இடத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு நாகார்ஜுனா அப்படின்னு நினைப்பீங்க, இல்ல 2 நாகார்ஜுனா அந்த இடத்துல வராரு. ஒருத்தர் ஆக்டிங் பண்ற நாகார்ஜுனா, இன்னொருத்தர் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ற அந்த மாஸ்டர், சிவா ஸ்டண்ட் மாஸ்டர். அதுல வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்றாங்க, முடிக்கிறாங்க. நாகார்ஜுனா வந்து என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்றாரு 50வது ஃப்ளோர்ல இருந்து நம்ம நேரா கீழே குதிக்க போறோம், ரோப் மூலியமா நீங்க வரீங்க, அங்கிருந்து அப்படியே வந்து ட்ரெயின் மேல ஜம்ப் பண்றீங்க, ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி அங்கிருந்து பக்கத்துல போய் ஹீரோயினை காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட கட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த நாகார்ஜுனா, ஆக்டிங் பண்ற நாகார்ஜுனா வந்து இங்கேயாவது கட்டுன்றீங்க, பிக் பாஸ் வீட்டுல கட் பண்ணாத கண்டஸ்டன்ஸ் வந்து கண்டினியூஸா டாஸ்க் பண்ண போறாங்க, அந்த அளவுக்கு தீவிரமா முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி அங்க ஒரு இன்ட்ரோவை கொடுக்குறாப்ல. இந்த இன்ட்ரோவை கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நேரா அந்த மெயின் ஸ்டேஜ், அந்த டிவி எல்லாம் இருக்கும், அதுல வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்கல்ல, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பிக் பாஸ் சீசன் 7ல, எல்லாமே வேற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் லெவலா இருக்கும், வெரைட்டி, சர்ப்ரைசஸ், டிராமா, சேலஞ்சஸ் எல்லாமே 10 லெவல் அதிகமா இருக்கும், 10 மடங்கு பெருசா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனா சொல்ற அளவு அவங்க செயல்படுத்துறாங்களா, ஏன்னா ப்ரோமோல மட்டும் பில்டப் பண்ணிட்டு சீசன்ல அந்த பில்டப் எடுத்துட்டு வரலன்னா போர் அடிச்சிடும். ஆனா அவங்க சொல்றதை தான் செய்யறாங்க, செய்யறது தான் சொல்றாங்க. தமிழ் பிக் பாஸ் மாதிரி கிடையாது, அவங்க செஞ்சு காட்டுறது தான்டா சம்பவம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், தமிழ் பிக் பாஸோட ஹையஸ்ட் டிஆர்பி என்னன்னா சீசன் 4ன்னுவீங்க, சீசன் 3ன்னுவீங்க. ஆனா பிக் பாஸ் தெலுங்கோட ஹையஸ்ட் டிஆர்பி என்ன தெரியுமா, 9வது சீசன் தான் இட் ரெக்கார்டு டிஆர்பி, ஹையஸ்ட் டிஆர்பி ரிஜிஸ்டர்டு. 8 சீசன் கடந்து 9வது சீசன்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா நம்பாளுங்க அப்படியே டிஆர்பி கீழே கீழே கீழேன்னு போயிட்டு புதைச்சிருவாங்க, அந்த நிலைமையில தான் இருக்குது. ஸோ அவங்க சொல்லி அடிக்கிறதுல நாங்க தான்டா கில்லி அப்படின்றத மெயின்டைன் பண்றாங்க தெலுங்கு. நாங்க சொன்னாலும் செய்ய மாட்டோம்,
செய்யவும் மாட்டோம், சரி நீங்க எதிர்கூட பார்க்காதீங்க அப்படின்ற நிலைமையில தான் தமிழ் இருக்குது. எவ்வளவு பெருமை இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து காப்பி அடிக்கிறத கூட உருப்படியா அடிங்கடா. இதுல வந்து ஒண்ணும் இல்ல, விஜய் டிவியை மாத்தினா உருப்படும், ரெண்டாவது இந்த செலக்ஷன் பண்ற அந்த க்ரூ மெம்பர்ஸை மாத்தினா உருப்படும். ஏன்னா இப்ப வந்து உட்கார்ந்து நிறைய பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த கிரியேட்டிவ் டீம்ல இருந்து எல்லாம் மாத்திருக்கிறானுங்க. ஆனா மாத்த வேண்டிய ஆட்களை மாத்தாம இருந்தா ஷோ எப்படியா உருப்படும்? தயவு செய்து அங்க போயிட்டு கத்துக்கிட்டு வாங்கடா. நீங்க ஒன்னும் நெகட்டிவ் டிஆர்பி நெகட்டிவ் ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணா மட்டும் ஷோ ஹிட் ஆயிரும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் தேர போறதில்ல. இதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு நாகார்ஜுனா, இந்த டைலாக் சேலஞ்சஸ்லாம் 10 மடங்குன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து வாரம் வாரம் ஒரு அவதாரம், ஸோ பிக் பாஸ் 10 இஸ் தசாவதாரம் அப்படின்ற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கடைசி டேக்லைன், நம்ம டேக்லைன் என்ன, ஒரு இது ஒண்ணு நினைச்சா 10 நடக்கும்னு சொல்லுவார்ல, இங்க வந்து ஸோ இது ஆட்டமே இது ஆட்டத்துல சவால், இது என்னன்னா சாரி ஆட்டத்துல சவால் காது, ஆட்டமே சவால். என்ன சொல்ல வர்றாருன்னா ஆட்டத்துக்குள்ள சவால் இருக்கும்னு நினைச்சிங்க, இந்த வாட்டி அப்படி கிடையாது, ஆட்டமே சவாலாக இருக்க போகுதுன்ற ஒரு டேக்லைனோட பிக் பாஸ் தெலுங்கோட ப்ரோமோவை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த லோகோவுமே நல்லா இருக்கு. நாகார்ஜுனா டபுள் கெட்டப் போட்டு வந்தானே இதுமே ஸ்பிளிட் நடக்க போகுது. ஸோ இந்த ஷோவை 2ஆ பிரிக்க போறாங்க. ஒரு பக்கம் ரெட் இருக்கு, ஒரு பக்கம் ப்ளூ இருக்கு. ஸோ அது வந்து ஃபயரு ஐஸு அந்த கான்செப்ட் தான், டபுள் ஹவுஸ் கான்செப்டா இருக்கலாம், 2ஆ பிரிக்க போறாங்க. ஸோ அது நல்லா ஹிட் கொடுத்துருக்குது தெலுங்குல. ஸோ அதை மெயின்டைன் பண்ண போறாங்க. ஸோ 2வது தெலுங்கு பார்த்தாச்சு. அடுத்ததாக இது மலையாளம் பிக் பாஸ் சீசன் 8ஓட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாணக்கிய தந்திரம் அப்படின்றது தான். சாமதண்ட பேத ஐயோ சாமதான பேத தண்டம், கரெக்டா சொல்லிட்டேன், சாமதான பேத தண்டம் அப்படின்றதான் இந்த ஷோவோட டேக்லைன். ஓகே, இதுல குறிப்பா 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து தான் இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, மோகன்லாலோட ப்ரோமோ. என்ன ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன்லால ஒரு இடத்துல கடத்தி உட்கார வச்சிருக்காங்க, மாஸ்க் போட்டு மடத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த கடத்துற நபர் இருக்காருல, ஒரு 6 பேரா போறாரு. அந்த இடத்துல போயிட்டு வந்து அந்த மாஸ்கை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நாகார்ஜுனா மோகன்லால் ஒரு டைலாக் சொல்றாரு, ஃபார் எவ்ரி சாய்ஸ் தேர் இஸ் ஏ கான்சிக்வன்ஸ். ஸோ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்கை ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண வராரு. ஓகே, இங்க ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீ விலை கொடுக்க வேண்டியது இருக்கும், யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மோகன்லால் சொல்றாரு. என்னன்னா நீ பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்குமே இங்க கண்டிப்பா ஒரு விலை கொடுக்க வேண்டும்ன்றத டைலாகா சொல்றாரு. இதை வந்து அந்த இடத்துக்காக நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அது பிக் பாஸ் வீட்ல நீங்க பண்ற எல்லா கான்சிக்வன்ஸும் எல்லா சீக்வன்சஸ்க்கும் ஒரு இது இருக்கு, சம்பவம் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அப்போ ஒரு பெரிய சம்பவத்தை வச்சிருக்கிறாங்க போல. இதை சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் துப்பாக்கி எடுத்து சொல்லலான்னு வராரு. உடனே கேப்டன்ற மாதிரி அங்க ஒருத்தர் கூப்பிடுறாரு. அப்போ வந்து என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் வருது, என்னன்னா கேப்டன் போது சாப்டர் 1 அப்படின்ற மாதிரி சாமம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அது என்னன்னா சாமம், சாப்டர் 1 சாமம்னா நெகோசியேஷன் அண்ட் டிஸ்கஷன். ஓகே, இவரை கடத்தி வச்சிருக்காங்க, அந்த லீடருக்கு விட்டு போய் இன்னும் அங்க அந்த குரூப்புக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது. அப்போ வந்து என்ன சொல்றாரு மோகன்லால், துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியால தான் சாவு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து சொல்லி புரிய வைங்கன்னா, கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கண்ணா மச்சான், சொல்லி புரிய வை மச்சான் அப்படின்ற மாதிரி தமிழ்ல பேசுறாரு. அங்க டிஸ்கஷன் பேசிட்டு உள்ள வராங்க. என்னப்பா முடிவு எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது முடிவு எடுத்துனேன், உன்னை கண்ணால சுடுறதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே இன்னொரு சம்பவம் நடக்கும். சாப்டர் 2 2வது அத்தியாயம்ன்ற மாதிரி போட்டு தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானம்னா என்ன, பரிசு. அதான் சொல்லுவாரு, என் பேக்ல ஒரு பரிசு இருக்கு எடுத்துக்கோன்ற மாதிரி. எங்க பேக்கை ஓபன் பண்ணா ஒரு செக் இருக்கும், அந்த செக்ல நீ ஃபில் பண்ணி உனக்கான காசு மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிரு அப்படின்ற மாதிரி மோகன்லால் சொல்லுவாரு. அந்த டிஸ்கஷன் வராம நான் வந்து உன்னை சுட போறேன்ற மாதிரி வந்து சுடுவாரா, துப்பாக்கி எடுத்து சுடுவார். சுடும் போது பாத்தீங்கன்னா துப்பாக்கியில குண்டே இருக்காது, அது எல்லாமே ஆயிடுச்சு. உடனே பாத்தீங்கன்னா அங்க மோகன்லால் கட்டி போட்டிருக்காரு, அதுவும் அவர் ரெட் கலர் ஷர்ட் போட்டு வேஷ்டி. அந்த கையை திருப்பினோன்னா கையில இருந்து ஒவ்வொரு புல்லட்டா கீழே விழும். அதை பார்த்து அந்த வில்லன் ஷாக் ஆயிடும்னு உடனே என்ன பண்ணுவாங்க, அவரை சுத்தி ஒரு 5-6 பேர் இருந்தாங்களே, அவங்க எல்லாம் அந்த வில்லன் மேல துப்பாக்கியே காட்டுவாங்க. துப்பாக்கி காட்டினோன்னா அவர் மாட்டிப்பாரு. இப்போ நீ வரும்போது 6 பேரு நான் என்னை கட்டி வச்சு சம்பவம் பண்ணலாம்னு நினைச்சேன், இப்போ நீ தனியாளா மாட்டி எனக்காக ஆதரவா வந்துட்டாங்கன்ற மாதிரி 0 to 0 மாதிரி. இதுதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றத சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல டெமோக்ரஸி அப்படின்னு வந்ததுன்னா, நீங்க இந்த ப்ரோமோவை பார்த்திருந்தீங்கன்னா, ஐ லோகோவை பார்த்திருந்தீங்கன்னா 8க்குள்ளேயே பல கைகள் இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த 8 லெட்டர்ல வந்து கிரீக் லெட்டர்ல வந்து டெமோக்ரஸின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் அங்க பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளுமை பவர் இருக்கும். ஏன்னா அரசியல் சாணக்கியங்கள் தான் இந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட்ல அந்த காட்டுக்குள்ள சொல்லியிருப்பாங்க.
இந்த இடத்துல நீ ஒரு ஹீரோவா இருக்கலாம், எந்த ஒரு மூமெண்ட்லனாலும் உன்னை ஜீரோ ஆக்கலாம். அதிகாரத்துல இருக்கும்போது அந்த பவரை நீ கரெக்டா பயன்படுத்திக்கணும். சோ நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சீங்க இல்ல, இங்க ஜெயிச்சுட்டே இருக்கிறதுக்காக, ஜெயிக்கணும் இல்ல ஜெயிச்சு கொண்டே இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதுல இருக்க ரெஸ்பான்சிபிளாவா கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி அங்க அவரை வச்சு செய்யறாங்க. அந்த இடத்துல தான் கிரீடம் டு ஒரு கிரீடம் உங்ககிட்ட இருக்கு, அந்த கிரீடத்தை நீ நல்ல கிரீடமா வச்சிருக்கியா இல்ல முள் கிரீடமா தலகணத்தோட இருக்கியா அப்படின்றதான் பாயிண்ட் சொல்லி அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பண்றாங்க. அப்பதான் ஒண்ணு வருது, டிவிஷன் அண்ட் ஸ்பிளிட்டிங், 3வது அத்தியாயம் வருது. ஸோ கூட இருக்கவங்களே ஸ்பிளிட் ஆகி அவருக்கு எதிராக திரும்பி சம்பவம் பண்ணிட்டாங்களே, அதுதான் பேதம். இது நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த 3 விஷயத்த பார்த்துட்டீங்க, கடைசியா நான் ஒரு சம்பவத்தை பண்றேன்ற மாதிரி நாகார்ஜுனோட கையெல்லாம் மோகன்லாலோட கையெல்லாம் கட் பண்ணி விடுறாங்க. எழுந்து நின்றுட்டு ஒரு பக்கம் கையை இந்த சட்டம் மடிக்கிறாரு, வாட்சை டைட் பண்றாரு, மீசையை முறுக்குறாரு, அதுக்கப்புறம் வேட்டியை மடிச்சுட்டு சம்பவம் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், கடைசியான டெக்னிக் தண்டம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்க போறோன்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வரதுக்கு டைம்ல கரெக்டா கண்ணாடி போட்டு அவரை பிக் பாஸை பத்தி பேசுறாங்க. ஸோ பிக் பாஸ் பொறுத்தவரையும் ஜெயிக்கணும்னு இல்லை, ஜெயிச்சு கொண்டே இருக்கணும். இந்த சாணக்கிய தந்திரங்களை பிக் பாஸ் சீசன் 8ல நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ 24/7 லைவை பத்தியும் பிக் பாஸ் லோகோவை பத்தியும் பேசி எண்டு கார்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் தசாவதாரம், இன்னொரு பக்கம் சாணக்கிய டெக்னிக்ஸ், சாம தாம தண்ட பேத, சாம தாம பேத தண்ட. ஓகே, இந்த டெக்னிக்ஸ் வைஸ் ஆக மொத்தத்தில் என்னன்னா, சாமன்னா நெகோசியேஷன் அண்ட் டிஸ்கஷன், தாமன்னா ரிவார்ட் அண்ட் கிஃப்ட், பேதம்னா டிவிஷன் அண்ட் ஸ்பிளிட்டிங், தண்டம்னா பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ். அதன் அடிப்படையில் தான் பிக் பாஸ் சீசன் 8 இருக்க போது. ஸோ ஒரு பொதுமக்களின் காமனரின் அடையாளமாக சீசன் 8 மலையாளம் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பேர், போன சீசன் ஒரு பெரிய ஹிட் சீசன், மலையாளத்தில் ஒரு பெரும் இதுவை கிரியேட் பண்ண சீசன் 8 தான், 7. அதே மாதிரி இந்த வருஷமும் கிரியேட் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா தமிழ்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா தமிழ்லயும் ஒரு கை இருக்குது, அந்த கை காமன் மேனோட கையை குறிக்குதா? ஆனா இதுலயே ஒரு ஸ்பிளிட் அப் இருக்கு. தமிழ்லயுமே அந்த ஐ லோகோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஐ, இந்த பக்கம் ஒரு ஐயா இருக்கு. ஸோ அது 2 ஐயும் சேர்ந்தா மாதிரி தான் ஒரு ஐயா இருக்கு. அதுல 1ஆம் நம்பர் வந்து பப்ளிக் கனெக்ட் பண்ற மாதிரி, அந்த 0ன்றது வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டியா மீன் பண்ற மாதிரி தான் இருக்கு. காமனர் விசஸ் செலிபிரிட்டியா இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். எதன் அடிப்படையில இந்த 3 லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ப்ரோமோ வைஸும் சரி, தெலுங்கு பயங்கரமா பண்ணியிருக்கானுங்க, ப்ரோமோவும் சரி லோகோவும் சரி முதல் இடத்துல இருக்கு. ஆனா எனக்கு அந்த ப்ரோமோ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா அதை விட மலையாளம் ப்ரோமோ ஓரளவுக்கு பெட்டரா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இருந்துச்சோன்னு எனக்கு ஃபீலிங். அந்த காட்டுல இருந்து அவர் வந்த அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மலையாளம் ப்ரோமோ. லோகோ வைஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு லோகோ பிடிச்சிருக்கு, 2வது மலையாளம் லோகோ, கடைசி இடத்துல தான் தமிழ் லோகோ இருக்குதுன்றதை பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அந்த ப்ரோமோ ரிவ்யூ வீடியோல ஒன்று சொல்லியிருப்பேன், நம்ம லோகோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுவும் எதன் அடிப்படையில், கம்பேர் டு சீசன் 8 and 9 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட லோகோ நல்லா இருக்கு. ஆனா ஓவரால் பிக் பாஸ் லோகோ எடுத்து பார்க்கும்போது டம்மியான மட்டமான டிசைன்ல இருக்கிற லோகோ எதுனா நம்ம தமிழ் பிக் பாஸோட லோகோ தான். தெலுங்கு லோகோவா இருக்கட்டும், மலையாளம் கன்னடா லோகோவா இருக்கட்டும், ஏன் ஹிந்தி லோகோவா இருக்கட்டும், எல்லா லோகோவும் பயங்கரமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்ல பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? அதான் கடந்த 3 சீசனா லோகோலையும் ஃபெயிலியர், சீசனும் ஃபெயிலியர், ஹோஸ்டும் ஃபெயிலியர், கண்டஸ்டன்ஸும் ஃபெயிலியர். ஒரு ஃபெயிலியராகவே பிக் பாஸ் தமிழ் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த சீசன் காமன் மேன் உள்ள போறீங்க, காமன் மேனா போனா பரவாயில்ல, இதுலயும் அவங்க சேனல் பிளே பண்ணி போனா அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு பாத்துங்க. ஸோ மக்களின் மனதாக, மக்களின் குரலாக போய் திகழ்ந்து இந்த சீசனை தூக்கி நிற்கிறது அது காமன் மேன் கையில தான் இருக்கு. அதை காமன் மேன் பண்றாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்ன பத்தியா இருக்கட்டும், இல்ல கண்டென்ட்டை பத்தியா இருக்கட்டும், எதை பத்தியா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிவண்ணன். பாய் கைஸ்.